ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் 8வது நாளாக துப்பாக்கிச் சூடு. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்ததாக தகவல். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகள் பைரசன் பள்ளத்தாக்கில் பதுங்கல். தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என அமித்ஷா திட்டவட்டம். பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என ஓவைசி பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் பதுங்கு குழிகள் அமைப்பு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டால் இந்திய ராணுவத்திற்கு உதவும் வகையில் கிராம மக்கள் ஏற்பாடு. கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ள விழிஞ்சம் துறைமுகம் இன்று திறப்பு. நாட்டின் முதல் பசுமை வடி மற்றும் செமி தானியங்கி துறைமுகத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. சார்தாம் யாத்திரையை முன்னிட்டு கேதார்நாத் கோயில் நடை திறப்பு. தமிழ்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட ஆதிசங்கரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் நிலையில் ஹெலிகாப்டரில் மலர் தூவி வரவேற்பு. டெல்லி ஹரியானாவில் குட்டித்தீர்த்த கனமழையால் இயல்பு நிலை பாதிப்பு. நகர் முழுவதும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர். அரசு ஊழியர்களின் சொத்துகள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை வெளியிட முடியாது. தமிழ்நாடு தகவல் ஆணையம் அதிரடி. பாஜகவுடனான கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல். திமுகவில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஜாமீன் அமைச்சர்கள். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்ற தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. 3 நாட்கள் படப்பிடிப்பில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல். தனக்கு அரசியலில் நுழைய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. சக நடிகரின் அரசியல் பிரவேசத்திற்கு வாழ்த்து எனவும் நடிகர் அஜித் பேட்டி. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை. கொலையாளிகளை பிடிக்க 8 தனிப்படை அமைப்பு. அரூர் அருகே குழந்தை தொழிலாளரை சாதி பெயரை கூறி கட்டி வைத்து அடித்த கொடூரம். ஒருவேளை உணவு கேட்டதற்காக 5 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். சென்னையில் தெருக்களில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த சைக்கோ நபர் கைது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் வைத்து சுற்றி வளைத்த காவல்துறை. கரூரில் நடந்த இளையராஜா இசை நிகழ்ச்சியில் குளறுபடி. டிக்கெட்டுகள் இருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என ரசிகர்கள் குற்றச்சாட்டு. அவங்க தான் இங்க போன்னு சொன்னாங்க. அங்க போனோம்.
எலான் மஸ்க் கிரிப்டோ நாணய முதலீட்டுகளை ஆதரிக்கிறார் என சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான தகவல். நம்பி ஏமாற வேண்டாம் என தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. கர்நாடகா மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம். கொலிஜியம் பரிந்துரைத்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாகி இருப்பதாகவும் தகவல். ஜிஎஸ்டி இதுவரை இல்லாத அளவாக 2,36,000 கோடி ரூபாய் வசூல். புதிய உச்சத்தை தொட்டிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். இந்திய ராணுவத்தில் மீண்டும் இணைகிறது த்ருவ் ஹெலிகாப்டர். பாதுகாப்புத்துறையின் ஆய்வுக்கு பிறகு சேர்க்க அனுமதி. பீகாரில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்து கிடந்த பாம்பு. உணவு சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு. மனித உரிமை ஆணையம் விசாரணை. லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் முன்பு காலிஸ்தான் ஆதரவு மற்றும் பாகிஸ்தானியர்கள் ஆர்ப்பாட்டம். பதிலுக்கு இந்திய வம்சாவளியினரும் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். ஈரானுடன் எந்த வடிவத்திலும் வர்த்தகம் வைக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. மீறினால் 2ஆம் நிலை தடைகளுக்கு சம்பந்தப்பட்ட நாடு ஆளாகும் எனவும் ஆவேசம். ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை பந்தாடியது மும்பை அணி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளி பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியது.